Hi friends, welcome to my channel Home Ecos Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சம்மர் சீசனுக்கு ஜில்லுன்னு இருக்க மாதிரி ரெண்டு வீடியோஸ் பார்க்க போறோம். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இப்போ வாட்டர்மெலன் சீசன் அப்படிங்கறனால நிறையவே கிடைக்குது. இது வந்து மாதிரி தண்ணியா இருக்கிற பழங்கள் எல்லாம் வந்து நிறைய நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பழம் வாங்கிட்டு வந்தோம்னே எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 2 to 3 hours வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கு அப்புறமே கட் பண்ணோம் அப்படின்னா அது கட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். பழமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இது போல ரெண்டா கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஹாஃப் சர்க்கிளா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அது எந்த ஃப்ரூட்டா இருந்தாலுமே சரி நம்ம வந்து ஜூஸா கொடுக்காம டைரக்டா அந்த ஃப்ரூட் அப்படியே நம்ம சாப்பிட கொடுத்தோம் அப்படினா தான் அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட் வந்து பசங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம சீட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஒரு சீட் கூட அதில் வராது. அதுக்கு அப்புறமே நம்ம வந்து பசங்களுக்கு அந்த மாதிரி கப்பில் வச்சுட்டு ஃபோர்க் இல்லைன்னா டூத் பிக் வச்சு கொடுத்தோம்னா அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இதே போல் சின்ன சின்ன பீசஸாக இருந்துச்சுன்னா சீட்ஸ் அப்படியே மேலேயே இருக்கும், நம்மளால ஈஸியாக எடுத்துட முடியும். சப்போஸ் பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே நடுவில் கட் பண்ணிட்டோம்னா டிரான்ஸ்பரண்ட்டாக சீட் சப்போஸ் உள்ளே இருந்தாலுமே நமக்கு தெரியும். ஈஸியாக நம்ம வந்து எல்லா சீடையுமே நம்ம எடுத்துடலாம். இது போல் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எப்போதுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுடுவேன். அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் நாங்கள் வந்து லெமன் ஜூஸ், இளநீ இது மட்டும்தான் ஜூஸாக குடிப்போம். மற்றபடிக்கு ஃப்ரூட்ஸ் அப்படின்னாவே நாங்கள் டைரெக்டாக ஃப்ரூட்ஸாக தான் சாப்பிடுவோம். அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதையே வந்து ஜூஸாக போட்டு குடிக்கும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரூட்டாகவே சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. பழங்களை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்கள். ஜூஸாக கேட்காம ஃப்ரூட்டாகவே சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது நம்ம அந்த சீட்ஸ் ரிமூவ் பண்ணுறது நமக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. ஏன்னா சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிடுறோம் இல்லையா, ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இந்த சம்மருக்கு ஆப்டான ஒரு ரெசிபி ஜிகர்தண்டா தான் நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போது. ஜிகர்தண்டா அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நான் பண்ண போகிறது இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பண்ணுவோமோ அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஜிகர்தண்டாவுக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த பாதாம் பிசின் அப்படின்றது தான். இது வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து தான் வாங்கினேன். ஜிகர்தண்டாவுக்கு தேவையான பொருள் வந்து மேக்ஸிமம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் நமக்கு. இதுலேருந்து ஒரு 3 பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்படியே ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். கிட்டத்தட்ட ½ கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். இதை வந்து 6 to 7 hours வரைக்கும் நம்ம நல்லா ஊற வைக்கணும். அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு நமக்கு வந்து பாதாம் பிசின் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 3 பீஸ் தான் போட்டேன், அதுவே நமக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு கிடைக்கும். நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பால் வந்து சூடு பண்ணிக்கிறேன். ஆவின் மில்கில் க்ரீன் கலர் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப திக்காக சுட வைப்பாங்க, கலரே சேஞ்ச் ஆகிடும் அந்தளவுக்கு. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. ஜஸ்ட்டு 5 to 6 minutes நம்ம எப்படி ரெகுலராக பால் சுட வைப்போமோ அந்த மாதிரி தான் நான் சுட வைக்கிறேன். ஆடையெல்லாம் நிறையா வர அளவுக்கு நான் விட போகிறதில்ல. இது வந்து சப்ஜா சீட்ஸ் அப்படின்றது. இதுவும் வந்து மெயினாக நமக்கு தேவைப்படும். இதுவும் உடம்புக்கு வந்து ரொம்பவுமே குளிர்ச்சியை கொடுக்கறது. பாருங்கள், நான் இருக்கிற கொஞ்சம் ஆடையுமே கூட நான் வடித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி க்ளீனாக பாலாக எடுத்துகிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா ஆறிட்டுது. இதை எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 hours வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். கொஞ்சம் திக்கான மாதிரி ஆகிடும், அதாவது ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நம்ம வந்து மார்னிங் வந்து 10:30, 11 o'clock போல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங் பசங்க வரும்போது செஞ்சு கொடுக்கறக்கு கரெக்டாக எல்லாமே செட் ஆகிருக்கும். இதில் வந்து சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15 minutesலேயே வந்து நல்லா ஊறிடும். நெக்ஸ்ட்டு ஜிகர்தண்டாவுக்கு நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நன்னாரி சர்பத் ரொம்ப முக்கியமாக தேவை, அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதுதான் சப்ஜா சீட்ஸ், நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இதுவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் பாதாம் பிசின். இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இது நம்ம தேவையானது யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம வேறு மாதிரி எதனாவது ஜூஸ் மாதிரிலாம் செய்யும்போது கூட நம்ம இதை ஆட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்பவுமே நல்லது. பாலும் நல்லா சில்லுன்னு ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிகர்தண்டாவுக்கு மெயினாக தேவைப்படுறது வெனிலா ஃப்ளேவர் மட்டும்தான் ஆட் பண்ணணும். அந்த ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன், வெனிலா எசன்ஸும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நன்னாரி சர்பத்தை ஊற்றி வச்சுருக்கேன். நன்னாரி சர்பத்தில் வந்து கலர் வேறு மாதிரி கிடைக்கும். இது வந்து ஒரிஜினல் கலர், அதனால நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இப்போ ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியை கொடுக்கறது. நன்னாரி சர்பத்தும் நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். பால் ஆட் பண்ணிக்கலாம். பாலில் அந்த திக்காக விழுகிறது வந்து கொஞ்சம் ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுச்சு அதனால். நெக்ஸ்ட்டு நன்னாரி சர்பத். இப்போ நம்ம இதில் ஸ்வீட்டை நம்ம ஆட் பண்ண மாட்டோம். இந்த சர்பத்துலேயே வந்து ஸ்வீட் நிறையா இருக்கும். அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸை ஒரே ஒரு ட்ராப் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். பாலோட ஸ்மெல் வந்து சில பேத்துக்கு பிடிக்காது, எங்களுக்கே கூட பிடிக்காது. அதனால் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணும்போது அதனுடைய ஃப்ளேவர் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். கடையில் கிடைக்கிற ஜிகர்தண்டா பார்த்திங்கன்னா கலரே வந்து வேறு மாதிரி இருக்கும். அது வந்து சுகர் கேரமலைஸ் பண்ணிவிட்டு போடுவாங்க. அதே மாதிரி பால் வந்து நல்லா சுண்டும் போது அதனுடைய கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அதனுடைய ஆடையெல்லாம் திரும்ப திரும்ப போட்டு போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணலை. சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் மேலே வச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். சாப்பிடும்போது ஸ்பூன் வச்சுட்டு கீழேருந்து எடுத்து சாப்பிடும்போது அந்த பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸு, அப்புறமே பால் கூடவே ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்ந்து வரும். ஒரு சிப்லேயே இவ்வளோவும் வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெவியாக வேணாம், மைல்டாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜிகர்தண்டா ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.